ஹலோ எவ்ரிவன். சமீப காலமா எனக்கும் எங்க அம்மா, அப்பாவுக்கும் நடக்கிற ஒரு ஆர்கியூமெண்ட்ட பத்தி தான் இன்னைக்கு பேச போறேன். நம்மளுடைய ஜென்ரேஷனோட அம்மா, அப்பா பண்ற ஒரு தப்பு அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கலாம். தப்புன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒண்ணு எனக்கு என் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதாவது நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்பவும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. இப்பயும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஏஜ்ல இருக்கிற எல்லாருமே பொண்ணுங்களா இருந்தா வளர்ந்து கல்யாணம் பண்ணி குடுத்து ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. பசங்களா இருந்தா அவங்களே பார்த்துக்கிற அளவுக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு வளர்ந்துருப்பாங்க. இன்னும் ஏன் நீங்க ரொம்ப பார்த்துக்கிறீங்க அப்படின்ட்டு தான் நான் கேட்பேன். உங்களை நீங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கங்க. ஹெல்த்தியா சாப்பிடுங்க. அதுவும் எங்க வீட்ல உடம்பு சரியில்லைன்னா போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம் அப்படின்னா ரூ. 300 செலவாயிரும், ரூ. 500 செலவாயிரும் அப்படிம்பாங்க. இதே பேரன் பேத்தியெல்லாம் வந்தாங்க அப்படின்னா தூக்கி 1000 2000 கையில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வேண்டாம் அப்படிங்கிறேன். உங்களை நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்குங்க. அளவாக அலைஞ்சிங்கன்னா இன்னும் 10 வருஷத்துக்கு சேர்த்து இருக்கலாம். அதிகமாக அலையணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுடைய ஹெல்த்துக்கு சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் நார்மலாக ஆக்டிவிட்டியோடு இருக்கணும்ல அப்படிங்கிறதுக்காக அலைங்க. மற்றதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா அவங்க அதை கண்டுக்கிறதே கிடையாது. ரொம்ப அலையிறது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கள் வீட்டில் என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஏன் இவ்வளோ செலவு பண்ணுற, ஏன் இந்த ட்ரெஸ் எடுக்கிற, பாப்பா தம்பிக்கு சேர்த்து வைக்கணும்ல அப்படின்ட்டு.